அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் நீங்க கரெக்டா காது கொடுத்து கேளுங்க. நான் அதுக்கு அவரு சொல்றதுக்கான பதிலையும் நான் ரிட்டர்ன் கேட்கிறேன். இது என்னோட பதிலா? எனக்கா அந்த மாரி தோணுது. பட் உங்களுக்கு எந்த மாரி தோணுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் இத ப்ளே பண்றேன். நீங்க கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான பதில் நான் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து கண்ணியம் இல்லாமல் எது எது கண்ணியம்னு சொல்லுங்க. என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர். அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டாதா? நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியில இருந்து நீ எப்படி செருப்பால அடிக்க வாங்க போற? பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா நீ, நாசமா போவடா. என்னோட கண்ணீரை நீ என்ன பண்ண போதுப்பா? உன்னை என்ன பண்ண போதுப்பா? எந்த பாலியல் தொழிலாளி இந்த அளவுக்கு மனசு விட்டு அழுவாங்கன்னு எனக்கு தெரியல. மனசு விட்டு அழுவாங்கன்னா ஐ மீன் கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா அவங்களோட கண்ணீர்லயே உங்களுக்கு தெரியும். அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு. என்னோட கேள்வி ஒண்ணுதான். நான் அதை பத்தி கூட பேச வரல. எனக்கு அது விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. எனக்கு அதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. அவரு பொது தளத்துல ஒரு பேட்டியில அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி அந்த விஜயலட்சுமி அவங்கள பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட கேள்வி அந்த இடத்துல ஒண்ணுதான். அந்த பேட்டி கேட்கும்போது அதுல எத்தனை பேருக்கு அந்த பேட்டி கேட்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல அங்க இருந்த ஆண்மகன் யாருக்காவது இந்த மாதிரி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. இல்ல அவர்கள் தான் ஆண்மகனான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, ஒரு பாலியல் தொழிலாளின்னு நீ சொல்ற, அந்த பாலியல் தொழிலாளிக்கு 11 வாட்டி கருக்கலைப்பு பண்ண ஆதாரத்தை கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாலியல் தொழிலாளிகிட்டே நீ 11 வாட்டி போய் கருக்கலைப்பு பண்ணியிருக்கா, நீ எவ்வளவு பெரிய விபச்சாரி மகனா இருந்திருப்ப? நீ எவ்வளவு பெரிய விபச்சாரியா இருந்திருப்ப? என்னோட கேள்வி அதுதான். ஒரு பாலியல் தொழிலாளி அவ விபச்சாரின்னு தெரியுது. ஒரு விபச்சாரி கிட்ட ஒரு கட்சி தலைவன், நீ ஒரு தலைவன் சொல்ற, ஒரு தலைவனா இருக்கிறவன் போறதே தப்பு. இதுல வேற அவ வந்தா நான் போனேன் அப்படிங்கிற. அப்ப யார் வந்தாலும் போயிருவியா? யார் வந்தாலும் போறதுக்கு அதுக்கு பேர் என்ன? உன் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பாலியல் தொழிலாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ யாரு? நீ யாருடா? டேய் சீமான் சொல்லுடா, யாருடா நீ? ஒன்னத்தான்டா, பதில் சொல்லுடா. யாருடா நீ? நீ யாருடா? உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? பாலியல் தொழிலாளி சீமான் வச்சிருவோமா? சொல்லுடா, பதில் சொல்லுடா. டேய் டேய் சீமான் சொல்லுடா. எங்க அண்ணன் சாக்கடை மாதிரியே என்ன எனக்கும் பேச வரும். டேய் பதில் சொல்லுடா. வெண்ண பதில் சொல்லு. உன் பேர் என்னடா? இவன் ஒரு கட்சி தலைவன், இவனையும் தூக்கி வச்சு சுத்துறீங்களே.